பச்சரிசி மாவில் எப்படி கஞ்சி வத்தல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது 100 கிராம் ஜவ்வரிசியை ஊற வச்சுக்கோங்க 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே. இது பச்சை மிளகா, 2 ஸ்பூன் மிளகு, இதை அரைச்சிக்கணும். இந்த பச்சரிசி மாவு வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஆட்டம் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு அதிகமாக போடாதீங்க, உப்பு நார்மலாக போட்டுக்கங்க, கொஞ்சமாகவே போட்டுக்கங்க. இது ஏற்கனவே ஜவ்வரிசி வந்து வேக வச்சாச்சு. நல்லா வெந்த பிறகு ஜவ்வரிசி நல்லா வெந்த பிறகு இந்த பச்சரிசி மாவை அதில் கரைச்சி ஊற்றிக்கிங்க. தண்ணியாட்ட கரைச்சி ஊற்றிங்க. கரைச்சி ஊற்றின பிறகு சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. கிளறிக்கிட்டே இருக்குங்க. விடாமல் கிளறிட்டே இருந்தால் தான் அடியில் பச்சரிசி மாவு உக்காராது. ஜவ்வரிசி நல்லா வெந்துடணும். அப்படி சப்போஸ் மறந்துட்டீங்க ஜவ்வரிசி போட அப்படின்னா தனியாக வேக வச்சு ஆற வச்சு மிக்சியில் போட்டு ஒரு அடித்து அப்புறமே இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஞாபகம் இருந்தால் ஃபஸ்ட்லேயே வேக வச்சுக்கணும். நல்லா வெந்த பிறகு தான் இந்த பச்சரிசி மாவை கரைச்சி ஊற்றணும். இப்போ பச்சை மிளகா, மிளகு இதை வந்துட்டு அதிலே ஊற்றி வேக வைங்க. கிளறிட்டே இருங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மட்டுக்கும் உங்கள் வேலையை பார்க்கலாம், மற்ற வேலைகளை. இது இந்த இடத்தையே நிற்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டு நம்ம வேலையும் பார்த்துக்கிட்டே இதை பண்ணலாம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்ம என்னதான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம செஞ்சு வத்தல் செஞ்சு சாப்பிட்ற மாதிரி அதில் ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். நமக்கும் மன திருப்தி கிடைக்கும். அதில் கண்டிப்பாக எல்லோரும் ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் நீங்கள் வந்துட்டு கஞ்சி வத்தல் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. சுத்தமாகவும் இருக்கும், சுகாதாரமாகவும் இருக்கும். நம்ம செஞ்சோன்ற ஒரு திருப்தி இருக்கும், மனநிறைவு கண்டிப்பாக இருக்கும். இது கிளறிக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சுருங்க. திக்னஸாக இருந்துச்சுன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி நம்ம வந்துட்டு ஏற்கனவே கொதிக்க வச்சுக்கணும் ரெடியாக பக்கத்தில். ரொம்ப திக்னஸ் அதிகமாக வருது அப்படின்னா அது நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணியோ இல்லை 1/2 லிட்டர் தண்ணியோ கலந்துக்கோங்க. நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துகிட்டே இருங்க. பச்சை தண்ணி கலக்காதீங்க. சுடு தண்ணி கொதிக்க வச்சு 2 லிட்டருக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க பக்கத்தில். திக்னஸ் வர வர நம்ம அந்த சுடு தண்ணியை ஊற்றி கலக்கிங்க. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தால் தான் ஆறினோடனே கொஞ்சம் நம்ம ஊற்றுறதுக்கு பதமாக இருக்கும். கெட்டியாக இருந்துச்சுன்னா அடுப்பில் இருக்கும்போதே கெட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி கிளறிக்கிங்க. கிளறி கொடுத்துட்டே இருங்க. இது ஒரு 1/2 hour 3/4 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும். கஞ்சி நல்லா வேகலை அப்படின்னா நம்ம எடுக்கும்போது துணியை விட்டு வெளியே வராது, ரவுண்டாக ஷேப்பாக வராது. அதனால நல்லா வேகட்டும். இது 1 hourக்கு மேலே வெந்துச்சு. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மட்டும் கிளறி கொடுத்துட்டு மற்ற வேலைகள் செஞ்சிட்டே இருக்கலாம். சில்வர் பாத்திரம்னா இன்னும் அடியில் உட்காராமல் நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் திக்னஸ் இருக்கிறதுனால தண்ணி நான் மறுபடியும் கலந்துக்கிறேன். கிளறி கொடுத்துட்டே இருங்க. இன்னுமே இதில் வந்து ஒரு அரை லிட்டர் தண்ணி கலக்கலாம். அந்த மாதிரி கலந்தாச்சு. இது வந்து 2 பாத்திரத்தில் ஆற வச்சுட்டேன். ஆறின பிறகு நம்ம ஜீரகம் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஹீட்லேயே இருக்கும்போது போட்டிங்கன்னா கலர் மாறும். அதனால் ஆறின பிறகு போடுங்க. ஜீரகம் போட்டு கலக்கிட்டு ஊற்றுங்க. ரொம்ப அரை தேவையில்ல, கொஞ்சம் மிதமான சூடு இருக்கும்போது நம்ம ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஜீரகம் வந்து ஹீட்லேயே போடக்கூடாது, வேகும் போதே போடக்கூடாது. ஒரு வெள்ளை துணியை எடுத்து நம்ம விரித்து போட்டு இந்த மாதிரி குழிக்கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக அப்படியே தடவி விட்டுருங்க. கொஞ்சம் இன்னும் தண்ணியாட்டம் இருந்ததுன்னா அப்படியே ஊற்றினாவே அது அந்த ரவுண்ட் ஷேப் வந்துடும். இந்த மாதிரி துணி ஃபுல்லாக ஊற்றுங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக காயட்டும். காஞ்சிட்டு அப்படி நைட்டு சப்போஸ் காயில் கொஞ்சம் பகலில் கொஞ்சம் ஈரம் இருக்குது அப்படின்னா ஃபேன் காற்றுல போட்டுருங்க நைட்டில். காலையில் வந்து வேஷ்டியை வந்துட்டு இது வடகம் மேலே தண்ணி தெளிக்கக்கூடாது. 2ஆக மடித்து போட்டு பின் பக்கமாக தண்ணி தெளிச்சிக்கோங்க.
தண்ணி தெளித்து லைட்டாக கொஞ்சம் ப்ளஸ் பண்ணால் காலையில் ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். தண்ணி தெளிச்சுட்டு ஊறின பிறகு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வேறு பாத்திரத்தில் அந்த துணியிலேருந்து எடுத்துக்கங்க. எடுக்கும்போது அந்த ரவுண்டில் வந்து நடுவில் கொஞ்சம் ப்ளஸ் பண்ணுங்கள். அந்த ரவுண்ட் ஷேப் நல்லா உடையாமல் வந்துடும். ஆனால் 2 மணி நேரம் தண்ணி தெளித்து ஊறணும். மேலே தெளிக்கக்கூடாது. வத்தல் மேலே தெளிக்கக்கூடாது. துணியை திருப்பி போட்டு 2ஆக மடித்து தரையிலையும் படக்கூடாது அந்த வத்தல் வந்து. அதனால் 2 3 மடிச்சுட்டு மேல் பக்கம் அடிப்பக்கமாக தெளிச்சுக்கோங்க. தெளிச்சுட்டு 2 நாள் காய வச்சுட்டு இந்த மாதிரி உடைச்சா முறியணும். அந்த மாதிரி காஞ்ச பிறகு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போடுங்க. சுவையான வத்தல் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம என்னதான் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்மளே செஞ்சு சாப்பிட்டா அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும். இப்போ இந்த வெயில் நாளில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.